ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ஃபைனலி த டே கம்ஸ் மாதிரி இன்றைக்கி நம்ம துபாய் போக போகிறோம். ஸோ அதுக்காக எல்லாமே பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பேக் ஆல்ரெடி நான் மூணார் ட்ரிப் போகும்போது எடுத்துகிட்டு போனது தான். அவ்வளோ யூஸ்ஃபுல் ஆகுது. இதில் நிறைய ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் என்னோடய ஸ்டஃப் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, அதே மாதிரி அங்கே எல்லாமே வெஸ்டர்ன் வியர் பண்ண போகிறதுனால நான் இந்த டிஃபாவில் கொடுத்த இந்த பவுச்லேயே போட்டு நான் கம்பெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது ஸ்பில் ஆகக்கூடியதெல்லாம் இந்த பாக்ஸில் போட்டுட்டு நல்லா டைட்டாக நான் கவர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட காமிச்சேன். நான் எடுத்த ட்ரெஸ்ஸஸ்லாம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஸோ ஜீன்ஸ் ஒரு 4 எடுத்துக்கிட்டு, ஸோ அதுக்கு பேரப் பண்ணுறதுக்கு ஷார்ட் டாப்ஸ்லாம் ஒரு 5-6 எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம மெயின்லி குளிருதுன்னு சொன்னதுனால மேலே நம்ம ஸ்வெட்டர் தான் போட போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப ஹெவியான ட்ரெஸ்ஸஸ்லாம் எதுவுமே கேரி பண்ணாமல் ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ் தான் நான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே சூட்கேஸில் அடுக்கி வச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராலி பேக் ரொம்ப பெருசு தான். அதனால் ஈஸியாக என்னால் நிறைய ஸ்டோர் பண்ண முடியும். பட் நான் நிறைய எதுவுமே எடுத்துகிட்டு போகல. பிகாஸ் அங்கேருந்து வரும்போது நம்ம ஏதாவது எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த சூட்கேஸ்லேயே வச்சு அடிக்கி தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். அதனால் அதிக திங்ஸ்லாம் நான் ஸ்டோர் பண்ணலை. எனக்கு அன்னன்னைக்கு தேவையான ட்ரெஸ், அதுக்கப்புறமா என்னோடய காஸ்மெட்டிக் ஐட்டம், ஸோ இவ்வளோ தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இனி ஏர்போர்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சுங்க. என்னை ட்ராப் பண்ண என்னோடய பொண்ணும் ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு ஃப்ளைட் 3 o'clock தான். பட் நாங்கள் 12 o'clockலாம் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் வீட்டிலேருந்து 9 o'clockலாம் கிளம்பிட்டேன். ஏன்னா நான் கிளம்புனது பார்த்திங்கன்னா காணம்பொங்கல் நைட்டு தான் நான் கிளம்புனேன். ஸோ எப்படியும் ஹெவி டிராஃபிக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு கிளம்புனேன். பட் அவ்வளோ டிராஃபிக்லாம் கிடையாது. பிஃபோராகவே நான் வந்துட்டேன். இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால டிலே ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டம் இருந்தது. அதனாலே சீக்கிரமாக நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். பட் போர்டிங் இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சு உள்ளே நாங்கள் ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ சும்மா எவ்வளோ நேரம் உட்காரது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கிலேட்டில் ஜாலியாக நடந்துகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இது ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். நாங்கள் சும்மா இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்லை, என் கூட வந்திருந்தவங்க எல்லாருமே ஜாலியாக இதில் நடந்து இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த டூருக்கு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும் வரல, அவங்க ஸ்பௌஸும் கூட வந்திருந்தாங்க. ஸோ டார்கெட் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட்ஸ் நம்ம அவைல் பண்ணிக்கலாம். ஃப்ளைட் வந்தாச்சுங்க. எங்களோட கேட் நம்பர் 2. ஸோ அது வழியாக நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ணாந்து பார்த்து ரசித்த ஃப்ளைட்டில் இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அண்ட் எமிரேட்ஸ் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப பெருசாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் ஃப்ளைட்டில் கிட்டத்தட்ட 69 பேர் எங்களோட கொலீக்ஸ் எல்லாருமே ட்ராவல் பண்ணோம். உண்மையிலே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் எங்களுக்கு கொடுத்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஸ்டஃப்டு சப்பாத்தி, அதுக்கப்புறமா மக்கானா வித் கேர்டு கொடுத்துருந்தாங்க, ஒரு பன் கொடுத்துருந்தாங்க, பிஸ்கெட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யோகர்ட்டில் மேங்கோ ஃப்ளேவரில் ஒரு யாழ்க்கு மாதிரி, அது ஆக்சுவலி எக் யாழ்க்கு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு அது பிடிக்கல, அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. மற்றபடி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சாக்லேட்ஸு அப்புறம் இந்த பிஸ்கெட்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பேக்கில் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறதுனால எனக்கு தூக்கமே வரல. ஸோ அதனால் அரண்மனை 4 பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இந்த டிஸ்பிளேயில் நமக்கு தெரியுங்க எந்த இடத்துல போயிட்டுருக்கோம், இதோட ஆல்டிடியூட் எவ்வளோ தூரத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் எவ்வளோ நேரம் ட்ராவல் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பப்போ வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எப்படா துபாய் வரும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அப்பப்போ வச்சு பார்த்துட்டே இருந்தேங்க. துபாய் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வச்சு பார்த்துட்டே இருந்தேன். இந்த டிஸ்பிளேயில் தெரியும் நம்ம எங்கே இருக்கோம், எத்தனை மணிக்கு ரீச் ஆக போகிறோம், எவ்வளோ ஆல்டிடியூட் மேலே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஸ்பிளேயில் நம்ம வச்சு பார்த்துக்கலாம். ஸோ துபாய் வந்துருச்சு. பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலி எனக்கு விண்டோ சீட் கிடைக்கலங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னேன். எனக்கு பார்த்திங்கன்னா சென்டர் பிளேஸ் தான் கிடச்சிது. ஓகேங்களா. ஸோ சென்டர் பிளேஸ் மீன்ஸ் நடுவில் வரும். ஸோ அந்த
சீட்ஸ் நடுவில் ஒரு 4 சீட்ஸ் கிட்ட வரும். ஸோ அதில் வந்து சென்டராக வந்து எனக்கு கிடச்சதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. இல்லைனா வந்து நைட்டு வந்து கிளம்பும் போது அதெல்லாம் நான் எடுத்திருப்பேன். சரி இப்போயாவது வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கொடுத்து நான் வந்து வீடியோ எடுத்தேன். ஃப்ளைட்டில் இருந்து இறங்கி இந்த எமிரேட்ஸை வந்து மொத்தமாக பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ மீனம்பாக்கம் வழியெல்லாம் போகும்போது அப்போல்லாம் சின்ன வயசில் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு ஃப்ளைட்டையாவது பார்த்துட மாட்டோமா அப்படின்னு பார்த்து ஏங்கின காலம்லாம் உண்டு. நீங்கள் சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி மீனம்பாக்கம் வழியாக போகும்போது பஸ்ஸில் இருந்து எட்டி எட்டி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இறங்கின உடனே அந்த கன்வேயரில் நம்ம லக்கேஜ்லாம் வந்துடும். பட் துபாயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இறங்கின உடனே ஒரு மெட்ரோ வருதுங்க. அதுலேருந்து ஒரு செகண்ட் ஸ்டாப்பில் வந்துட்டு நம்ம இறங்கி நம்மளோட லக்கேஜ்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும். சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சுங்க. ஸோ சென்டர் ஆஃப் த சிட்டியில் தான் நாங்கள் வந்து ஹோட்டல் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு ஹோட்டலில் ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்துட்டு மிராக்கல் கார்டன் போக போகிறோம். ஸோ துபாய் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. உண்மையிலே அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது வந்துட்டு பார்த்திங்கன்னா துபாய் ஃப்ரேம். நம்ம வந்து நெக்ஸ்ட் இங்கேயும் போக போகிறோம். துபாய் வந்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மிராக்கல் கார்டன் தான். ஸோ இதில் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் தான், எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கிடையவே கிடையாது. இங்கே நீங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர், மேரிகோல்ட், டியூலிப்ஸ், ரோசஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பெட்டூனியஸ், இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து இங்கே இருந்தது. ஆக்சுவலி இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஃப்ளவர்ஸ்லேயே வந்து நிறைய வேரியன்ட் கலர்ஸில் இருந்தது. ஒரு பூக்களில் வந்து இவ்வளோ விதமான கலர்ஸ் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கும் போது தான் தெரிஞ்சுது. அவ்வளோ கலர்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப 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 அழகாக இருந்ததுன்னே சொல்லுவேன். நீங்களே பாருங்கள், ஒரு கார்டன் சிட்டின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. வொர்த் ஃபார் மணின்னு சொல்லுவேன். நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அந்த வகையில் வந்து துபாய் சிட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மிராக்கல் கார்டனை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்து இங்கே நிறைய நம்ம ரீல்ஸ் கூட எடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு இடமும் வந்துட்டு ஒவ்வொரு விதமான அழகு இருந்தது. ஸோ நமக்கு வந்து மொபைலில் வந்துட்டு ஸ்பேஸ் தான் இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஒரு சின்ன குப்பை கூட வந்து பார்க்க முடியலங்க. ஒரு பேப்பர் கூட கீழே இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியல. அந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மக்களும் அந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணுறதுனால உண்மையிலே சிட்டியே வந்து க்ளீன் சிட்டியாக இருந்தது. இந்த இடம் கேட் வந்துச்சு. இந்த எமிரேட்ஸ் ஃப்ளைட் வந்து உண்மையிலே பார்க்க அழகாக இருந்தது. ஆக்சுவலி இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவரை வந்து பறித்து அது மாதிரி டெக்கரேட் பண்ணலை. எல்லாமே வந்து நல்ல க்ரோத் வந்து அதில் வரக்கூடிய ஃப்ளவர்ஸ் தான். ஸோ எல்லாமே வந்து நேச்சுரலான ஃப்ளவர்ஸ் தான். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ கூட நம்ம லக்ஷ்மி பொட்டிக் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சமீபத்தில் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாங்க இந்த இடத்துல தான். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த தணல் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கலர்டு அம்பர்லாவில் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ முக்கியமாக சொல்ல போனால் வெயில் இருந்தாலும் சரி, சில்னஸ்க்கு வந்து அளவே இல்லை, நல்ல கூலிங்காகவே இருந்தது. அண்ட் மெயினாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கார்டனாக இன்னும் அதிக கூலிங்காக தான் இருந்தது. ஸோ பூக்கள்லாம் பார்க்கும்போது அதை எடுத்து கையில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் போல தான் தோணுச்சு. பட் வந்து இங்கே எல்லாமே ரெஸ்ட்ரிக்டட் இல்லையா. ஸோ அம்மாட்ட கூட அதான் சொல்லியிருந்தேன், அம்மா பறிச்சு வச்சிடாதீங்க, ஃபைன் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ கலர்ஸ் அண்ட் எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள். அப்படியே பூத்து குலுங்குதுங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. ஒருவேளை இந்த கிளைமேட்டுக்கு அப்படி இருக்கா அப்படின்னு தெரியல. ஆக்சுவலி இங்கே கூட சென்னையில் கூட இந்த ஃப்ளவர்ஸ் இருக்குது. பட் வந்து இந்த அளவுக்கு வந்து க்ரோத் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. மேபி அந்த கிளைமேட்டுக்கு அப்படி இருக்கலாம். மிராக்கல் கார்டன்லாம் சுற்றி பார்த்து முடிச்சாச்சுங்க. இனி லஞ்ச் எடுத்துகிட்டு ஒரு 2 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து வேறு இடத்துக்கு போகிறோம். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். பாய்.